सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नाज्ञापतावगतये स्वयमेव बाह्यं नेयं समर्थम् अवबोधविलक्षणत्वात् नाभि प्रमाणम् अवबोधकमस्ति किञ्चित् मानोदयात् पुर इति स्फुटमभ्युपेयम्। என்ன சொல்லிட்டு ஒரு ஜடமான ஒரு வஸ்துவை தெரியறது என்கிறது முக்கியார்த்தத்தில் சொல்லவே முடியாது என்கிற ஒரு தத்துவம் அதை நிரூபணம் பண்றார். ஒரு பிரமாணத்தினால ஜட பதார்த்தங்கள் தெரியறது நம்ம எப்ப சொல்ல முடியும்? அது உண்மையா சொல்லவே முடியாது என்கிற ஒரு அபிப்பிராயத்தை காமிக்கிறார். என்ன அபிப்பிராயம்னால், ஒரு பிரமாணத்தினுடைய வியாபாரத்தினால ஒரு பிரமேயம் தெரிகிறதோ சொல்லும்போது எப்படி இருக்கணும்? அந்த பிரமாணத்தினுடைய வியாபாரம் வர்றதுக்கு முன்னாடி அங்க அஜ்ஞானம் இருக்கணும். அந்த அஜ்ஞானத்தை இப்படி இருந்தால் தான் அந்த சரியான பிரமாண வியாபாரம் அதை சொல்ல முடியும். இந்த ஒரு பிரமாண வியாபாரம் ஜெகத்தினுடைய கேஸ்ல ஏன் சொல்ல முடியாததுனால் அதுதான் சொல்றார். ஜடத்தினுடைய அறிவு, ஒரு ஜடத்தை பற்றி இருக்கக்கூடிய அறிவு என்றது வர்றதுக்கு முன்னாடி அங்கே அஜ்ஞானம் இருந்தது என்றதே சொல்ல முடியாது என்ற ஒரு விஷயம். அஜ்ஞாதத்துவம் கிடையாது, ஜடத்துக்கு அஜ்ஞாதத்துவம் கிடையாது. அஜ்ஞாதத்துவம் என்ன? அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கணும், அதுதான் அஜ்ஞாதம். அஜ்ஞானத்துக்கு எது விஷயமா இருக்கும் கேட்டால் சொப்பிரகாசமான வஸ்து மட்டும்தான் அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்க முடியும். ஜடம் என்றது அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கவே முடியாது. ஏனால் அஜ்ஞானம் எதுக்கு அங்க போய் ஆவரணம் பண்றது என்றதே சொல்ல முடியாது. பல பேர் விபரீதம் கேட்கிறார். சொப்பிரகாச பதார்த்தத்தில் எப்படி அஜ்ஞானம் நிற்கும் என்று கேட்கிறார். அத்வைத பிரக்ரியையை கண்டனம் பண்றதுக்காக பெரிய ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த அஜ்ஞானத்தை வச்சுட்டுதான் நீங்க எல்லாம் விவசாபனம் பண்றது, உங்களுடைய பிரக்ரியை அத்தனையும் அந்த அஜ்ஞானம் என்கிற ஒரு அஜ்ஞானம் இல்லைன்னா மாயை எல்லாமே ஒண்ணுதான். அதை வச்சுட்டுதான் இந்த அத்வைத சித்தாந்தம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை நீங்க நிரூபணம் பண்றது. அந்த அஜ்ஞானமே சரியில்லை இப்படி சொல்லி அத்வைதத்தை கண்டனம் பண்றதா உண்டு. எல்லாரும் அப்படிதான். முதல் ராமானுஜர் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கார். அத்வைத அனுபவத்தி எப்படிலாம் இருக்கு, அஜ்ஞான அனுபவத்தி, அஜ்ஞானத்தினுடைய ஆசிரிய அனுபவத்தி, விஷயானுபவத்தி எப்படிலாம் இருக்கு. என்ன கேள்வி கேட்கிறார்? சொப்பிரகாசமான சைத்தன்யத்துல எப்படி அஜ்ஞானம் நிற்கும் அப்படி கேட்கிறார். என்ன பதில் சொல்லணும்னால், சொப்பிரகாசமான சைதன்யத்தில் தான் அஜ்ஞானம் நிற்கும், வேற எங்கேயும் நிற்க முடியாது. அது எப்படி கேட்டால், அஜ்ஞானம் எதுக்காக நிற்கிறது? இருக்கிற பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவினுடைய பிரகாசத்தை நான் அனுபவிக்கலை என்ற அனுபவத்தை சரிப்படுத்துகிறது. எப்படி சொல்றேன்? ஒரு சொப்பிரகாசமான ஒரு வஸ்து பிரகாசிச்சுட்டே இருக்கும் பொழுது உண்மையா அது நமக்கு தெரியணும். பிரம்மம் என்றது சொப்பிரகாச வஸ்து என்றது எல்லோருக்கும் சம்மதம். எல்லோருக்கும் சம்மதம்னா எல்லா வேதாந்திகளுக்கும் சம்மதம். ஏன்னா உபனிஷத் வாக்கியத்திலேயே சொல்லுறது. அப்பேற்பட்ட சொப்பிரகாசமான பிரம்ம தத்துவம் எப்பொழுதும் இருக்கு என்றதுனால ஏன் அது தெரியல, அது எனக்கு தெரியலை என்ற ஒரு அனுபவம் எப்படி ஏற்படுறது நமக்கு? உண்மையா அதுதான் தெரிஞ்சுக்கணுமே சொப்பிரகாசமா இருந்தால்.
ஆனால் பிரம்ம தத்துவம் தெரியுமா உனக்குன்னு கேட்டால் தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் தெரியாது? ஏன் தெரியாதுன்னு கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் யாரா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகும். இல்லைன்னா பிரம்மம் சொப்பிரகாசம் இல்லைன்னு வச்சுருந்தாங்க. அதனால முடியாது. உன்னால முடியாதுன்றதுல யாரும் எந்த வேதாந்தியா இருந்தாலும் பிரம்ம தத்துவம் சொப்பிரகாசம் என்றது ஒத்துனாங்க. அது ஒத்துருக்கார், அவளும் ஒத்துருக்கார். அது மட்டும் இல்ல, ஜீவஸ்வரூபமும் சொப்பிரகாசம் என்றது ஒத்துருக்கார். ஆனால் அஜ்ஞானத்தை ஒத்துக்க முடியாது. சொப்பிரகாசமான வஸ்துவில் எப்படி அஜ்ஞானம் நிற்கும் என்றது எப்படி என்றது கேட்கவே கூடாது. எப்படியாவது நின்றுதான் ஆகணும். நிற்க முடியாதே கேட்டால் நிற்க முடியாதான நிற்கிறது சொல்லி ஆகணும். இல்லைன்னா ஏன் தெரியாது தெரியாது ஏன் சொல்றது? தெரியாது என்ற அந்த பேச்சு சரிப்படுத்தணும் இல்லையா? பேச்சு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் அனுபவம். அது சம்சாரத்தில் இருக்கும் பொழுது அது தெரியவே இல்லை என்ற அனுபவம் எல்லோருக்கும் இருக்கு. உண்மையா அது தெரிஞ்சுக்கணுமே. அதனால சொப்பிரகாசமான வஸ்துவில அஜ்ஞானம் நிற்கிறது என்றது ஒத்துதான். ஆனால் அதுக்கு ஒரு நீங்க கேட்கிற கேள்வியும் சரிப்படுத்தணும். அது சரியான கேள்விதான். சொப்பிரகாசமான வஸ்துவில் எப்படி அஜ்ஞானம் நிற்கும் என்றது. ஆனால் நிற்கும் என்றது சொல்லியாகணும். ஆனால் எப்படி இருக்கிறது அது அந்த கேள்விக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. அப்ப இது நடுவில் போகணும். எப்படி நடுவில் போறதுனால் சொப்பிரகாசமான வஸ்துவில அஜ்ஞானம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். அது என்ன விருத்தமான உத்தரம்? ஒரு விருத்தமான உத்தரம் தானே அது. இப்படி ஒரு பதில் வருமா? இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லைன்னு கேட்டா இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு உத்தரம் இருக்கு. எப்படின்னால் இதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். பாரமார்த்திகமா கிடையாது, வியாவகாரிகமா இருக்கு. பாரமார்த்திகமான திருஷ்டியில அஜ்ஞானம் கிடையவே கிடையாது. வியாவகாரிகமான திருஷ்டியில இருக்கவே இருக்கு. இப்படி அதுக்கு விரோத பரிகாரம். இப்ப விரோதத்துக்கு பரிகாரம் ஆயிடுச்சு. இப்படின்னா பாரமார்த்திகமா இல்லை. நீங்க கேட்கறது வாஸ்தவம் தான். சுப்பிரகாசமான வஸ்துவில எப்படி அஜ்ஞானம் நிற்கும்? சரியான கேள்வி, வாஸ்தவம் தான், நிற்க முடியாது. ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணுமே. சுப்பிரகாசமான வஸ்து ஏன் தெரியல? அதுக்கும் பதில் சொல்லியாங்க. ஏன் தெரியலன்னு கேட்டா அஜ்ஞானம் இருக்கு, அதனால தெரியல. தெரியலைன்னு சொல்றவன் அஜ்ஞானம் இருக்கு தானே சொல்றான். தெரியலைன்னு சொன்னா அது அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம், அஜ்ஞானம் இருக்கு. தெரியலன்னா நியாயதே அஜ்ஞானம் அஸ்தி, அவ்வளவுதான். ஆனா எப்படி இருக்கிறது? நிற்க முடியாது, வாஸ்தவம் தான், அதுவும் வாஸ்தவம் தான். அதுதான் இந்த பிரக்ரியை கொண்டு வந்திருக்கும். பாரமார்த்திக திருஷ்டியா நாஸ்தி, பாரமார்த்திகம் நாஸ்தி, வியாவகாரிகம் வதி. இந்த வேலிடிட்டியே 3 விதமா நிரூபணம் பண்ணி, வேலிடிட்டியில சத்தியத்துவம், அந்த சத்தியத்துவம் என்ற தன்மையை ஒரே விதமா வச்சுட்டு பார்த்தால் எந்த ஒருவனுக்கும் உபனிஷத் வாக்கியங்களை நிரூபணம் பண்ண முடியாது. உபனிஷத் வாக்கியங்களை நிரூபணம் பண்ணணும்னால் சத்தியத்துவம் ஒரே விதம்னு வச்சுட்டு நிரூபணம் பண்ணவே முடியாது. அதனாலதான் இந்த அத்வைத சித்தாந்தத்துல பாரமார்த்திக சத்தியத்துவம், வியாவகாரிக சத்தியத்துவம், பிராதிகாசிக சத்தியத்துவம், இப்படி 3 வகையா சத்தியத்துவத்தை பிரிச்சு இந்த மாதிரி நிரூபணங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம திருடமா சொல்லியாங்க. அதனால என்ன வந்திருக்குனால், ஒரு பிரசக்த பிரகாசமான வஸ்துவில் தான் அஜ்ஞானம் நிற்கணும். அங்கதான் அஜ்ஞானம் நின்றால் உபயோகம் இருக்கு. ஜடத்தை போய் கவர் பண்ணி உபயோகமே இல்லை. ஏன்னா ஜடம் பிரகாசிக்கிறதே இல்லையே. பிரகாசிக்கக்கூடிய வஸ்து தானே உண்மையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு பிரசக்தி இருக்கோ அந்த பிரசக்தி இருந்தா தான் அதை போய் தெரியாது என்ற அனுபவத்தை சரிப்படுத்துறதுக்காக அஜ்ஞானத்தை கல்பனை பண்ணுவோம். அதனால சப்பிரகாச தைதன்யத்தில் தான் அஜ்ஞானம் நிற்கிறதுன்னு சொல்லியாங்க. அதுதான் இந்த யுக்தி. அப்போ இது மனசுல வச்சுதான் இவர் சொல்றார், ஜடத்தை அஜ்ஞானம் ஆவரணம் பண்றது என்றதே சொல்ல முடியாது.
அதனால ஒரு பிரமாணத்துக்கு என்ன வேலை இடத்துல? அஜ்ஞானம் இருக்கிற அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தானே பிரமாணம் பிரவர்த்திக்கிறது. ஜடத்துல அஜ்ஞானமே கிடையாது. அதனால ஒரு ஜடத்தை தெரிவிக்கிறதுக்கு ஆக்சுவலா பார்த்தா பிரமாணங்களுக்கு வேலையே இல்லை. இந்த பிரமாணத்தினுடைய வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜடவஸ்து அஜ்ஞாதமா இருந்தது என்றது எதை வச்சு நம்மளால சொல்ல முடியும்னு கேட்கிறார். அஜ்ஞாபகாவகதையே ஸ்வயமேவ பாஷ்யம் நேயம் சமர்த்தம் அவபோத விலட்சணத்துவ. அஜ்ஞாபகாவகதையே தான் அஜ்ஞாதமா இருந்தது என்றது காமிக்கிறதுக்காக பாஷ்யம் நேயம் பாஷ்யமான ஒரு ஜடவஸ்து ஸ்வயமேவ ந சமர்த்தம், ஸ்வயமா அது சமர்த்தமே இல்லை. இந்த பிரமாண வியாபாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சொரூபம் அஜ்ஞாதமா இருந்தது என்றது ப்ரூவ் பண்றதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றார். வழியே இல்லைனால் என்ன? அந்த ஜடமான பிரமேயமே அதுக்கு ஒரு அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தன்னுடைய அஜ்ஞாதத்துவத்தை தெரிவிக்கிறதுக்கு அந்த ஜடவஸ்துக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கேட்டா முடியாது. என்ன காரணம்? அவபோத விலட்சணத்துவாத். அவபோத விலட்சணத்துவாத் அஸ்வப்பிரகாசத்துவாத் இत्यर्थம். அவபோத ஸ்வரூபம், அவபோத ஸ்வரூபத்துவம், அவபோத விலட்சணத்துவம் சொன்னால் அவபோத ஸ்வரூபம் இல்லாம இருக்கிறதுனால, அவபோத ஸ்வரூபம் அல்லாத வஸ்து அவபோத விலட்சணம். ஜடமான பொருள் அவபோத ஸ்வரூபமா இல்லை, அவபோத ஸ்வரூபத்துவம் அதுக்கு கிடையாது. அதனால அவபோத விலட்சணமா இருக்கு, வித்தியாசமா இருக்கணும். அவபோத ஸ்வரூபத்தோட இருக்கிற வஸ்து ஒண்ணுதான், இது அதோட வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா அவபோத ஸ்வரூபம் இல்லை. இந்த வஸ்துவே அவபோத ஸ்வரூபமா இருந்தால் அந்த வஸ்து அஜ்ஞானம் என்றது காமிக்கிறதுக்காக இன்னொன்னு தேவையில்லை. அதனால இப்படி சொல்றார், நாபி பிரமாணம் அவபோதகம் அஸ்தி கிஞ்சதி மானோதயா துறை இது ஸ்புடம் அபிதேயம். சரி, ஏதோ ஒரு பிரமாணத்தை வச்சுன்னு சொல்ல முடியுமா? பாருங்க, ஒரு ஜடமான வஸ்து தெரியறதுக்கு முன்னாடி அஜ்ஞாதமா இருந்தது என்றது காமிக்கிறதுக்கு என்ன வழி கேட்கிறார். கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம் அது. அந்த பிரமேயத்தை வச்சுட்டே சொல்ல முடியுமா, இல்ல ஏதாவது பிரமாணத்தை வச்சுட்டு சொல்ல முடியுமா? பிரமேயத்தை வச்சுட்டே சொல்ல முடியும் என்றது சரியில்லை. ஏன்னா அந்த பிரமேயம் ஸ்வப்பிரகாசமான வஸ்து இல்லை, ஜடம் தானே. அதனால பிரமேயத்தையே வச்சுட்டு இது அஜ்ஞாதமா இருந்தது என்றது நம்மளால காமிக்க முடியாது. சரி, ஏதாவது பிரமாணத்தை வச்சுட்டு காமிக்க முடியுமா கேட்டா அதுவும் முடியாது. என்னால் அந்த ஜடமான பொருளை தெரிவிக்கிறதுக்காக ஒரு பிரமாணம் வேலை பண்ணியாச்சினால் அதுக்கப்புறம் அது அஜ்ஞாதமா இருக்க முடியாது. அந்த பிரமாணம் வர வரைக்கும் தானே அஜ்ஞாதமா இருக்கணும். அஜ்ஞாதமா இருக்கிறதா இருந்தாலும் எந்த வரைக்கும் அஜ்ஞாதமா இருக்கணும்? அதை குறித்து ஒரு பிரமாணம் வேலை செய்யற வரைக்கும் தான் அது அஜ்ஞாதமா இருக்கணும். ஆனா வேலை செய்யற வரைக்கும் அஜ்ஞாதம் என்றது எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பிரமாணத்தை வச்சு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிரமாணம் வந்துருச்சுன்னா உடனே அஜ்ஞாதத்தும் போயிடுச்சு. பிரமாணம் வந்துருச்சுன்னா அஜ்ஞானம் போகிறது. அதுதானே அஜ்ஞானத்தினுடைய சுபாவம். அஜ்ஞானம் நிவர்த்தி பண்றதுக்கு தானே பிரமாணம் வருது. அந்த பிரமாணம் வந்துருச்சுனால் அஜ்ஞானமே அங்கிருந்து போகிறது. இதனால பிரமாணத்தினால அஜ்ஞாதத்தும் சொல்ல முடியாது, பிரமேயத்தினாலேயும் சொல்ல முடியாது. இப்படி அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், நாஜ்ஞாததாம் அனவகம்ய புரா பிரவேசாத் மானஸ்ய கிஞ்சிதபி மானபலேன போதும் சக்னோதி கச்சிதபி மானபலேன புத்தம் கிம்வா ஸ்வபாவ இது நிச்சய ஹேத்வபாவா. என்ன சொல்றார்? நாஜ்ஞாததாம் அனவகம்ய புரா
பிரவேசாத் மானஸ்ய மானஸ்ய பிரவேசாத் புராணம். பிரமாணம் அங்கே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அஜ்ஞாதமா இருந்தது என்கிறது நம்மளால சொல்ல முடியாதனால் அந்த பிரமாணத்தினாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. மானஸ்ய கிஞ்சிதபி மானபலேன போத்தும் சக்னோதி கஷ்டிதபி மானபலேன புத்தம் கிம்வா ஸ்வபாவ இது நிச்சய ஹேத்துபாவா. என்ன சொல்றாருனால், இது வந்து பிரமாணத்தினால தெரிஞ்சதா ஸ்வபாவத்தினால தெரிஞ்சதா என்றது கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி அஜ்ஞாதமா இருக்கிறதுனால அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி பிரமாணம் அந்த வஸ்துவை தெரிவிக்கிறது என்று நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி பிரமாண வியாபாரத்துக்கு முன்னாடி அஜ்ஞாதமா இருக்கு என்பது சொல்ல முடியாததால் இப்ப பிரமாணத்தினால தெரிஞ்சது என்றதும் சொல்ல முடியாது. அப்படி சொல்றார். மானஸ்ய பிரவேசா புரா அஜ்ஞாதமாம் அனவகம்யா அவகந்தவியோ மயா அயமர்த்தா இது புபுட்சயா மானபலேன மானம் பிரவர்த்திய தத் பலேன விஷயே அஜ்ஞாதமாம் போத்தும் கஷ்டிதபி கிஞ்சித ஈஷத்து மாத்திரமபி வா போத்தும் ந சக்னோதி இது யோஜனா. வாக்கியக்காரர் சொல்றார். நம்ம எப்படி பண்றோம், ஏதோ ஒரு விஷயம் அது தெரியாது என்றது முதல் உணர்வு வருது, நமக்கு ஒரு உணர்வு வருது தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு ஆசை வருது. தெரியணும் என்ற ஆசை வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரமாணத்தை நம்ம உபயோகப்படுத்தி அது தெரியாது. இப்ப நம்மளால சொல்ல முடியும், இந்த வரைக்கும் தெரியலை, இப்ப இந்த பிரமாணம் மூலமா எனக்கு தெரிஞ்சது. இதுதான் நம்மளுடைய அனுபவம். இந்த ஒரு அனுபவத்தை லோக விஷயத்தில் நம்மளை சேர்க்கவே முடியாது என்ற ஒரு புது சித்தாந்தம் சொல்றார். புது சித்தாந்தம் இல்லை, அந்த காலத்திலேயே இருந்த சித்தாந்தம். அது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா லோகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரியாதுதான் இருக்கு. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்றதுக்காக பிரமாணங்கள் உபயோகப்படுத்துறோம். என்ன இவர் சொல்றார் அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். அதனால்தான் வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன என்றது நிரூபணம் பண்ணியாகும். ஒரு ஜடமான பொருள் தெரியாது நம்ம சொல்றோம், இல்லை நம்ம சொல்ல. இது என்ன அபிப்பிராயம்னால், அந்த வஸ்து அஜ்ஞானத்தினால ஆவரணமா இருக்கு என்ற அர்த்தம் இல்லை. அந்த வஸ்துவினால அவச்சின்னமான சொப்பிரகாசமான ஒரு சைதன்யம் இருக்கு. அந்த சைதன்யம் அஜ்ஞானத்தினால ஆவரணமா இருக்கு. அதெல்லாம் கிரகிச்சுக்கணும். அத்வைத பிரக்கிரியை எப்படினால், ஒரு கடம் தெரியறது கண்ணால என்ன அர்த்தம், அந்த கடம் தெரியறதுக்கு முன்னாடி அஜ்ஞாதமா இருந்தது நம்ம சொல்றோம். சொல்லலேன்னு நான் சொல்லுவோம். இப்ப கண்ணால பாக்குறேன், இந்த வரைக்கும் தெரியவே இல்லை, இப்படியெல்லாம் பேசுறோம். ஆனா என்ன அர்த்தம்னால், இந்த வரைக்கும் அந்த கடம் அஜ்ஞானத்தினால ஆவரணமா இருந்தது அப்படி சொல்லக்கூடாது. அந்த கடத்தை போய் அஜ்ஞானம் ஆவரணம் பண்றதே இல்லை. அஜ்ஞானத்தினுடைய ஆவரண சக்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஆவரண சக்தி வந்து ஜடத்துல எந்த வேலையும் பண்ணாது. அப்ப எங்க வேலை பண்றதுனால், அந்த ஜடத்துல வேலை பண்ணல, அந்த ஜடத்தை பிரகாசிப்பிக்கக்கூடிய அதிஷ்டான சைதன்யம் இருக்கு. அந்த கடத்தினுடைய அதிஷ்டான சைதன்யம் இருக்கு. அந்த அதிஷ்டான சைதன்யம் சுப்பிரகாசமா இருக்கிறதுனால அந்த சைதன்யத்தை ஆவரணம் பண்றது. அந்த சைதன்யத்தை ஆவரணம் பண்ணும்போது அந்த சைதன்யத்தினால பிரகாசிக்க வேண்டிய இந்த ஜட வஸ்து பிரகாசிக்கல. ஏன்னா அந்த சைதன்யத்தினாலதான் அது பிரகாசிக்கணும். உண்மையா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி. அப்படிதானே சொல்றது. இந்த வாக்கியம் கடத்திலும் இருக்கு, முன்பகத்திலும் இருக்கு. இந்த வாக்கிய பிரகாரம் என்ன செய்யறது, சுப்பிரகாசமான பிரம்ம சைதன்யத்தினுடைய சம்பந்தத்தினால்தான் ஜட வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறது சொல்றது. இப்ப அஜ்ஞானம் என்ன பண்றது, அந்த கடத்தை ஆவரணம் ஜடத்தை போய் ஆவரணம் பண்ணவே இல்லை. ஆனால் ஜடத்தை ஆவரணம் பண்ணாமலேயே ஜடம் தெரியாது என்ற ஒரு விவகாரத்தை உண்டு பண்றது. அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும்படியா பண்றது. அது எப்படின்னு கேட்டால்,
அந்த ஜடத்தினுடைய அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சைதன்யத்தை போய் ஆவரணம் பண்றது. ஏன்னா ஆவரணம் என்றது சைதன்யத்தில் தான் வரணும். அந்த சைதன்யம் ஆவரணமா இருக்குனால் அந்த சைதன்யத்துல ஆரோபிகமான ஜடங்கள் ஆவரணமாய், ஜடங்கள் ஆவரணமாகல, ஆனால் ஜடங்கள் ஆவரணமாய ஆனால் என்ன ஒரு பேச்சு வருது, இது வரும், என்ன ஒரு விவகாரம் கிடைக்குமோ அது வரும். தெரியாது தெரியாது என்ற அனுபவம் வரும். எனக்கு அந்த கட்டம் தெரியாது, எனக்கு அந்த விஷயம் தெரியாது, வெளி விஷயங்கள் எல்லாம் தெரியாது தெரியாது என்று சொல்றது அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கிறதுனால இல்லை, அதனுடைய அதிஷ்டானத்துல அஜ்ஞானம் இருக்கிறதுனால அது தெரியாது இது தெரியாது அப்படியெல்லாம் நமக்கு அனுபவம் ஏற்படும். இப்படிதான் பிரச்சனையை சொல்லணும் ஸ்ருதியை அனுசரித்து சொல்லும்போது. சரி, இப்ப பிரமாணங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டால், பிரமாணங்களும் அந்த ஜடத்தை விஷயமாக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணல. ஏன்னா ஜடத்தை விஷயமாக்கி அஜ்ஞானமே இல்லை, ஆனால் அதனுடைய அதிஷ்டான சைதன்யத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்றது, நிவர்த்தி பண்றது. அப்படி நிவர்த்தி பண்ணும்போது கொஞ்சம் சமயம் அந்த அஜ்ஞானம் அங்கிருந்து விலகி நிற்கிறது. விலகி மாறும்போது அந்த சைதன்யம் பிரகாசிக்கிறது. அந்த சுப்பிரகாச சைதன்யம் பிரகாசிக்கும் போது தானாவே அதுல ஆரோக்கியமான வஸ்து தெரியறது. இப்படி தெரியும் போது நான் பார்க்கிறேன் என்ற அனுபவம் வருது. நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப பிரபா பாஸ்வரம் ஞானம் வித்யது சக்ஷுராதி கரணத்வாரா பகிஸ்பந்ததே ஞானாமீதி தமேவ பாந்தம். அது அந்த ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம். அந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். தமேவ பாந்தம் அனுபாத்தியத சமஸ்தம் ஜெகதி. பாந்தம் தமேவ பிரகாசம் அனு இதம் சர்வம் பாதி. உண்மையா இதம் சர்வம் பாதினே சொல்லக்கூடாது, அது பாதி. ஒரு அதிஷ்டானம் தெரியும் போது, அதிஷ்டானத்தினுடைய சாமானிய ரூபம் தெரியும் போது ஆரோபிகமான வஸ்து ஆட்டோமேட்டிக்கலா தெரியுது. இப்ப நமக்கு என்ன சம்சார நிவர்த்திக்கு என்ன வேணும்னால் அந்த ஆரோபிதமான வஸ்து தெரியாமல் அதிஷ்டானம் மட்டுமா தெரியும். அதிஷ்டானம் மட்டுமா தெரியறதா இருந்தால் ஆயிடுச்சு, க்ளோஸ், சம்சார நிவர்த்தி ஆயிடுச்சு. அதிஷ்டானம் மட்டுமா தெரியல, அதனால்தான் இந்த அனர்த்தங்கள். இத்தேவமேவன விவேகம் அலம் கதாச்சித் யோ திருஷ்டவான் ந மலினம் வசனம் புரட்டான். ஒரு உதாரணத்தை காமிச்ச இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார் ஆச்சாரியர். ஒரு வஸ்திரம், ஒரு கிளவுஸ், இது பிரக்ஷாலனம் பண்ணதுக்கு அப்புறம், அது வாஷ் பண்றதுக்கு அப்புறம் நல்ல வெள்ளையா தெரியறது, ஒயிட்டா தெரியறது. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இது பிரக்ஷாலனம் பண்றதுக்கு முன்னாடியே ஒயிட்டா இருந்தது, இப்பொழுதும் அப்படிதான் தெரியுது, இப்பொழுதும் அப்படிதான் இருக்கு என்றது சொல்லணுமா? இல்ல அது பிரக்ஷாலனம் பண்றதுக்கு முன்னாடி வேற விதமா இருக்குது, இப்போ பிரக்ஷாலனம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயிட்டா மாறிடுச்சு அப்படி சொல்லணுமா? இப்படி ஒரு சந்தேகம் வந்தால், பிரக்ஷாலனம் பண்றதுக்கு முன்னாடி வெள்ளையா இருந்தது இல்ல, வேற கலர்ல இருந்தது, வாஷ் பண்றதுக்கு அப்புறம் தான் இப்போ வெள்ளையா மாறிடுச்சு நம்மளால சொல்லணும்னால் எப்படி சொல்ல முடியும்? அது பிரக்ஷாலனம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற அவஸ்தையில வேற விதமா பார்த்துருக்கணும், நம்மளே பார்த்துருக்கணும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கணும். சாதாரணமான விஷயம் இல்லையா? அது வாஷ் பண்றதுக்கு முன்னாடி வேற விதமா நான் பார்த்துருக்கேன், சரி அப்போ அப்படின்னா அது வாஷ் பண்றதுக்கு அப்புறம் இப்படி வெள்ளையா மாறிடுச்சு சொல்ல முடியும். ஆனால் அது வாஷ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னே நமக்கு தெரியாதுனால் நம்மளால சொல்ல முடியுமா? வாஷ் பண்றதுக்கு அப்புறம் தான் இப்ப வெள்ளையா மாறிடுச்சு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? முடியவே முடியாது. அதை வச்சுட்டு உதாரணம் காமிக்கிறார். ஒரு ஜடமான பொருள் செய்யறதுக்கு முன்னாடி அஜ்ஞான விஷயமா இருந்தது நம்மளால சொல்ல முடியும்னா, சொல்லணும்னால் அது தெரியறதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் காமிக்கணும். பிரமாணம் காமிக்கவே முடியாது, ஏன்னா பிரமாணம் காமிச்சுட்டுனா உடனே அந்த அஜ்ஞானம் போயிடுச்சு.
பிரமாணம் வந்த உடனே அஜ்ஞானம் நிற்காது இல்லையா? சரி, அப்ப பிரமாணத்தினால ப்ரூவ் பண்ண முடியாது. வேண்டாம், அந்த வஸ்து சுரூபத்தையே வச்சுட்டு அஜ்ஞாதமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது சொப்பிரகாசமா இருந்தால் தான் அது சொல்ல முடியும். வஸ்து சுரூபமே சொப்பிரகாசமா இருந்தால் சொப்பிரகாசமான வஸ்து அஜ்ஞானத்தோடு சேர்ந்தே பிரகாசிக்கிறது. அதுதான் சொப்பிரகாசத்தினுடைய மகிமை. சொப்பிரகாச வஸ்துக்கு என்ன மகிமைனால், அந்த சொப்பிரகாசமான வஸ்து பிரகாசிக்கும் போதும் அஜ்ஞானம் அங்கே இருக்க முடியும். சொப்பிரகாச ஸ்வரூபம் அஜ்ஞானத்தோடையே பிரகாசிக்கிறது என்று சொல்ல முடியும். அதனால அந்த வஸ்து ஸ்வரூபத்தையே வச்சுட்டு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஜடத்தை வச்சுட்டு, ஜடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வஸ்துவை வச்சுட்டு அது அஜ்ஞானம் ஞாபகம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது அதுக்காக உதாரணமா காமிக்கிறார். பிரக்ஷாலனேன தவளம் கிமிதம் பகுவ கிவா புராபிதவளம் சுயமேவ வஸ்திரம். இப்படி ஒரு சந்தேகம் கருதுன்னு வச்சுக்கோங்க. இதம் வஸ்திரம் பிரக்ஷாலனேன தவளம் பகுவா. தவளம்னா வெள்ளை அர்த்தம், ஒயிட் இன் கலர் அர்த்தம் தவளம். பிரக்ஷாலனேன கிம் தவளம் பகுவா. வாஷ் பண்ணதுனால வெள்ளையா மாறிடுதோ? கிவா புராபி தவளம். இல்ல, அதுக்கு முன்னாடியே அது வெள்ளையா தான் இருந்தது அப்படியோ? சுயமேவ அந்த இந்த வஸ்திரம் ஏற்கனவே நேச்சரி, அதனுடைய நேச்சரே அப்படிதான் இருக்குது, வெள்ளையா தான் இருக்குது, வெள்ளை வஸ்திரமா தான் இருக்குது என்கிறது சொல்லணுமா? இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் இத்தேவமேவன விவேகம் அலம் கதாச்சித்து. அது அப்படியே நம்மளால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? யோ திருஷ்டவான் ந மலினம் வசனம் திருஷ்டா. அதுக்கு முன்னாடி அது மலினமா இருந்தது. மலினம்னா ஏதோ ஒரு கலரோடு சேர்ந்து இருந்தது. இல்லைன்னா ஒரு மலினமா வச்சுக்கோங்க, அழுக்கா இருக்குது. இப்ப பிரக்ஷாலனத்தினால நல்லா சரியா போயிருக்கு. அப்படி சொல்லணும்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்திதியில் அதை பார்த்துருக்கோம். அந்த வஸ்திரத்தை பார்த்தாலும் நம்மளால சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்கேயும் யோசிக்கணும்னு காமிக்கிறார். இன்னொரு ஸ்லோகம் படிச்சு நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. இந்த ஸ்லோகங்கள் கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும். ஏவம் புராணதிகதம் எது அனுபூதம் மானேன போதிதம் இதம் பிரதிபாதி நேயம் ந ஸ்வப்பிரகாசம் இது சக்கியம் இதம் விவேக்தும் கேனாபி நைவ ததவஸ்தையைவ திருஷ்டே. இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி அந்த தார்சாந்திகத்தில் கொண்டு வந்து காமிக்கிறார். ஏவம் புரா அனதிகதம் எதி ந அனுபூதம். இந்த வஸ்து தெரியறதுக்கு முன்னாடி தெரியாது என்ற நிலைமையில தெரியல என்னால் பரவாயில்ல. தெரியறதுக்கு முன்னாடி தெரியாது என்ற நிலைமையில் தெரியணும். அப்படி இருந்தா தான் அது சொப்பிரகாசம். தெரியறதுக்கு முன்னாடியும் இப்போ சைதன்யம் நமக்கு தெரியல, ஆனா தெரியாது என்ற ரீதியில் தெரியாது, அஜ்ஞாதமா தெரியாது. தெரியறது என்றது ரெண்டு விதம். விவரணக்காரர் சொல்றார், சர்வம் வஸ்து ஞாதகையா அஜ்ஞாதகையாவா சாட்சி வேத்தியம் சொல்றார். விவரண வாக்கியம் பஞ்சபாதிகா விவரணத்துல சர்வம் வஸ்து ஞாதகையா அஜ்ஞாதகையாவா சாட்சி வேத்தியம், இது ஒரு பெரிய ஒரு கருத்து. இதை வச்சுட்டு நிறைய வேலை பண்ணியிருக்கோம். அத்வைத பிரக்கிரியையே கரெக்டா நிரூபணம் பண்றதுக்கு இந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப உபயோகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் மொத்தமா கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு எல்லாம் சர்வம் வஸ்து ஞாதகையா அஜ்ஞாதகையாவா சாட்சி வேத்தியம். அஜ்ஞாதகையா சாட்சி வேத்தியம் அதுதான் ஒரு விசேஷம். அஜ்ஞாதம் என்ற ரீதியில தெரியுது, ஞாதமா தெரியுது, அஜ்ஞாதமா கூட தெரியுது. இதுதான் சுப்பிரகாசமான பொருளத்தில் இருக்கிற ஒரு விசேஷம். பிரமாணம் பிரவர்த்திக்கிறதுனா ஞாதமா தெரியுது, பிரமாணம் பிரவர்த்திக்கலைனாலும் அஜ்ஞாதமா தெரியறது, அதுவும் தெரியுது. ஏன்னா பிரகாஷன் இருக்கு இல்லையா, பிரகாஷன் இருக்கு. அப்ப அஜ்ஞானம் எப்படி இருக்கும்? அதுக்குதான் சொல்றது, அஜ்ஞானம் இருக்கும் பொழுதும் பிரகாஷன் இருக்கிறதுனால அஜ்ஞாதமா தெரியுது. அப்ப பிரமாணத்துக்கு என்ன வேலை? பிரமாணத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை, பிரமாணத்துக்கு இதுதான் வேலை, ஞாதமா தெரியணும், அதுதான் உபயோகம். அஜ்ஞாதமா தெரிஞ்சு உபயோகம் இல்லை.
அப்ப தெரியறது ரெண்டு விஷயம். வஸ்து பிரகாசிக்கிறது ரெண்டு விதமா பிரகாசிக்கிறது. அஜ்ஞாதமா பிரகாசிக்கிறது, ஞாதமா பிரகாசிக்கிறது. அஜ்ஞாதமா பிரகாசிக்கிறதுக்கு எப்படி பிரகாசிக்கிறதுனா சுயமேவ அது பிரகாச சுபாவமா இருக்கிறதுனால அதுல அஜ்ஞானம் இருந்தாலும் பிரகாசிதான் ஆகணும். அதனால அஜ்ஞாதமா பிரகாசிக்கிறது. இப்படி ஜடத்தை பற்றி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிரகாச சுபாவம் இல்லை அது. அதனால அஜ்ஞாதமா பிரகாசிக்கிறது சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடியாதுன்னா அதுல அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா பிரமாணத்துக்கு அந்த வேலையே இல்லைன்னு வந்து போயிடுச்சு. இப்படி சில சூக்ஷ்மமான விஷயங்கள். ஏவம் புராணதிகதம் எதி நானுபூதம் மானேன போதிதமிதம் பிரதிபாதி நேயம். இதம் நேயம் மானேன போதிதம் பிரதிபாதி. பிரதிபாதினால் ஸ்வப்பிரகாசம் இது சத்தியம். இதம் விவேகம். ஸ்வப்பிரகாசம் தான் சொல்ல முடியாது. ஸ்வப்பிரகாசமா இருந்தா தான் அஜ்ஞாதமா தெரிஞ்சுக்க முடியும். அஜ்ஞாதமா தெரிஞ்சுக்க முடியும்னா தான் பிரமாணத்துக்கு வேலை இருக்கு. பிரமாணத்துக்கு வேலை இருக்குன்னா தான் ஞாதமா தெரிஞ்சுக்க முடியாது. இது உங்களுக்கு எழுதுறோம் புரியறது தெரியாது. ஆனா இது ஒரு பெரிய விஷயம். இதை வச்சுட்டு அத்வைத சித்திகள் எல்லாம் பலவிதமான இடங்கள் சமாளிக்கிறது. பல கேள்விக்கு இதை பதில் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு தியரி உபயோகப்படுத்துகிறது. அதனால அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு என்ன சொல்றதுன்றது. ஏதோ ஒரு மேஜிக்கலி அப்படியே திருப்பி அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் தோணும். ஆனா அது கரெக்ட் விஷயம். அது சாஸ்திரத்தினுடைய ஸ்டைல்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா அது கரெக்டா அது தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இந்த அத்வைத பிரக்கிரியை சரியா பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கேள்வியை கேட்கிற கேள்வியெல்லாம் அப்படியே இருக்கும். பரமதத்தில் இருந்து வரக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்க முடியாது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு சித்தாந்தம் இது. ஸ்வப்பிரகாசம் இது சக்கியம் இதம் விவேக்கும் கேனாபி நைவ ரவஸ்திரதை எழுத திருஷ்டே. ஒரு வஸ்து ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது சுப்பிரகாசம் செய்ய முடியும். தெரியறதுக்கு பிரமாண வியாபாரத்துக்கு முன்னாடி அஜ்ஞாதமா தெரியணும். பிரமாண வியாபாரத்துக்கு அப்புறம் ஞாதமா தெரியணும். இப்படி ரெண்டு விதமா தெரிஞ்சுக்க முடியும்னா அது சுப்பிரகாசம்னு கன்ஃபார்ம், சந்தேகமே இல்லை. அப்படி இல்லைனால் அது சுப்பிரகாசம் இல்லைன்றதும் கன்ஃபார்ம், அங்கேயும் சந்தேகம் இல்லை. அதுதான் அவர் காமிக்கிறார். அதுக்கு மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அப்புறம் அதெல்லாம் அடுத்த